ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். இன்றைக்கி இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அத்தனை பேரும் நிச்சயமாக பார்த்து முடித்த உடனே செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஏன்னா நான் செஞ்சு காமிக்க போகிறது ரொம்பவே சூப்பரான ருசியான காரசாரமான ஆட்டுக்கறி வறுவல் தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். நான் செஞ்சு காமிக்கிற மாதிரி வேறு யாருமே செஞ்சு காமிக்க மாட்டாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு தான் பார்க்க போகிறீங்க. ருசியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட சொல்ல தான் போகிறீங்க. நான் 1/2 கிலோ ஆட்டுக்கறி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. நீங்கள் கடையில் ஆட்டுக்கறி வாங்குறப்பவே நல்ல ஆடாக பிஞ்சு ஆடாக பார்த்து கேட்டு வாங்கிக்கிங்க. ஆட்டுக்கறியை வாங்கிட்டு வந்த உடனே நம்ம பிரியாணியாக இருந்தால் அப்படியே கழுவிட்டு சேர்த்துக்கலாம். ஆனால் இப்போ நான் செஞ்சு காமிக்க போகிறது ஆட்டுக்கறி வறுவல். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை கொஞ்சம் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த அளவுக்கு கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கிங்க. ரொம்ப பெரிய சைஸாக இருந்தால் வேகிறதுக்கும் டைம் எடுக்கும். அது வறுவலுக்கு அந்த அளவுக்கு செட் ஆகாது. அதனால் கொஞ்சம் பொடி பொடியாக நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் கட் பண்ணிட்டேன். இந்த கட் பண்ணதை நல்லா தண்ணி விட்டு ஒரு 2-3 டைமுக்கு அலசி எடுத்துக்க போகிறேன். ஆட்டுக்கறியை க்ளீன் பண்ணுறப்ப கவனமாக பார்த்து அதில் சின்ன சின்ன முடிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஆட்டு மேலே இருக்கக்கூடிய ரோமம், அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன முடிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்து எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு 2-3 டைம் தண்ணி விட்டு நீங்கள் அலசிக்கலாம். நீங்கள் முதல்லையே தண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த முடி வர்றது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதனால் முதல்ல அந்த முடி எல்லாத்தையும் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு தண்ணி விட்டு கழுவுங்க. சில கடைகளில் சுத்தமாக க்ளீன் பண்ணி தருவாங்க. அந்த முடி ஒன்று கூட இல்லாமல் இருக்கும். பட் சில கடைகளில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன முடிகள் இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம தான் பார்த்து கவனமாக க்ளீன் பண்ணிக்கணும். இப்போ நான் தண்ணி விட்டு ஒரு 2-3 முறைக்கு மேலே அலசி எடுத்துட்டேன். ஃபைனலாக அலசுகிறப்ப இந்த தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி புழிஞ்சிட்டு குக்கரில் சேர்த்து நல்ல தண்ணியை விட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் அலசிட்டேன், தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டேன். இப்போ குக்கரில் அலசின ஆட்டுக்கறியை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் விசில் போட்டுட்டேன். ஒரு 4 விசில் விட்டு நான் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். 4 விசில் வந்துடுச்சு. நான் ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சுட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. அதாவது ஒரு 3/4 பதத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1/2 கிலோ ஆட்டுக்கறிக்கு 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, கருவேப்பிலை, வாசனை பொருட்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வேக வச்ச மட்டன், இது எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இது இல்லாமல் மசாலா பொருட்கள் நான் என்னென்ன சேர்க்குறேன் அப்படின்றத நீங்கள் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். நல்லா கனமான பாத்திரமாக வச்சுக்கிங்க. அதில் நல்லா தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காய்ந்த பிறகு முதல்ல கடுகு பொரிய விட்டுக்குங்க. அதுக்கு அடுத்தது சோம்பு பொரிய விட்டுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு எடுத்து வச்சுருக்கக்கூடிய வாசனை பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்குங்க. அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்குங்க. வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கிங்க. அதே மாதிரி வெங்காயத்தை நல்ல எண்ணெயிலேயே ஓரளவுக்கு பொன்னிறமாக வதக்கிக்கிங்க. நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம மற்ற பொருட்களை சேர்க்க போகிறோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. இதையும் நம்ம பொறுமையாக வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. வெங்காயமும் இஞ்சி பூண்டும் தன்னாலேயே நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். நல்ல பழுத்த தக்காளியாக மீடியம் சைஸ் தக்காளியாக பார்த்து 2 சேர்த்துக்குங்க. தக்காளி சேர்த்த உடனே உப்பு சேர்த்துடலாம். இப்போ மறுபடியும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். அதுக்கப்புறமேட்டு மற்ற என்ன பொருட்கள் சேர்க்குறேன் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி ஓரளவு குழஞ்சி வதங்கிக்கிட்டே வருது.
இதையும் நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு விட்டுட்டோன்னா நல்லா குழஞ்சிரும். இப்போ இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட மட்டன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்குங்க. இப்போ வேக வச்ச மட்டனை மட்டும் சேர்த்துக்கலாம். தண்ணியை அதுக்கப்புறமேட்டு சேர்த்துக்கலாம். இப்போ மட்டன் சேர்த்தாச்சு. மட்டன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. முதல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். இப்படி பண்ணுறப்ப மட்டன் வறுவல் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கிட்டேன். வதக்கின பிறகு நம்ம சாதாரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய குழம்பு மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எங்கள் காரத்துக்கேற்ப நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கேற்ப குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. இது இல்லாமல் நம்ம ஃபைனலாக மிளகுத்தூள் வேறு சேர்க்க போகிறோம். அந்த காரமும் இதில் சேரும். அதனால் அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ கறி வேக வச்ச தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பக்கத்துலேயே நின்று பார்த்துக்குங்க. அப்பப்போ கிளறி விடுங்க. கொஞ்சம் இந்த கறி வேக வச்ச தண்ணி வற்றிட்ட பிறகு நம்ம ஸ்டவ்வை சிம்முக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கு தண்ணி கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் குறைஞ்ச பிறகு நம்ம சிம் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா குறைஞ்சிருச்சு. நல்லா அந்த கறி பார்த்திங்கன்னா சக் பண்ணிக்கிச்சு, தண்ணியை நல்லா வெந்துருச்சு. நம்ம 3/4 பதம் தான் குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்குறோம். மீதி 1/4 பதம் இப்போ நல்லா வெந்துருச்சு. நான் ஸ்டவ்வை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சிம் பண்ணிட்டேன். நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் மேலே மிதக்க ஆரம்பிச்சிரும். அது மட்டும் இல்லாமல் ஆட்டுக்கறியில் இருக்கக்கூடிய கொழுப்பும் கரைஞ்சி நல்லா மிதக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். சும்மா வாசனை கம 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 கமன்னு இருக்குது. 2 வீடு தள்ளி வாசனை வருது. எல்லாரும் கேட்டுட்டு போகிறாங்க, எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் மட்டனா அப்படின்ட்டு. அவ்வளோ சூப்பராக மணமாக இருக்குது. ஃபைனலாக இது கூட பெப்பர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெறும் மிளகு மட்டும் சேர்க்காம அது கூட கொஞ்சமாக சீரகமும் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான காரம் சாரமான ருசியான மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே காலி ஆகிடும். அவ்வளோ ருசியாக இருக்கும். செய்கிறதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எட்டி எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இதனுடைய மனமும் ருசியும் உண்மையிலே சொல்கிறேன். என்னடா இத்தனை டைம் சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள். மெயினாக மட்டனை சேர்த்துட்டு 10 நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே வதக்கிட்டு அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூளை சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் நம்ம எண்ணெயிலேயே சுள்ள வதக்கணும். அப்படி வதக்குனீங்கன்னா மட்டும்தான் இந்த அளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். பாருங்கள், இப்போ நான் கிளறேன், கொத்தமல்லி தழைகளை தூவிட்டேன் ஃபைனலாக. இப்போ நான் கிளறப்போ உங்களுக்கு பாருங்கள், அப்படியே அல்வா சுருண்டு வரா மாதிரி வருது பாருங்கள். அந்த பக்குவத்துக்கு வரணும். அப்படி வந்ததுன்னா மட்டன் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்களேன்.